நடிகர் சூர்யா அந்த மாயாவி படம் எடுத்துட்ட போது, அதே மாரி தொட்டி ஜெயா படம் எடுக்கும்போது, அவங்கள கூட பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். மாயாவி படம் எடுக்கும்போது சூர்யாவும் சத்யன் தான் கூட நடிச்சவரு. அது ஆல்மோஸ்ட் வந்து அண்ணன் தானு சொன்னாரு, இல்ல சிங்கம்புலி அந்த சிங்கப்பூர் தான் டைரக்ஷன். டைரக்டர். அப்ப சொன்னாங்க, "இந்த கதை யாருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "எனக்கு தெரியாது" அப்படின்னு. "இது நீ தான் கேரக்டர்" அப்படின்னாரு. சூர்யாவோட கேரக்டர் நீ தான். பாலையான்னு வச்சிருக்காங்க. சத்யான்னு உன் பேர் அது உள்ள கேரக்டர் வந்து பார்த்தியா? அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாரி மாமல்லபுரத்தை சார்ந்த கதை. அதே போல தொட்டி ஜெயாவும் யார் கதைன்னு நெனைக்கிற? போய் பாரு அது உன் படம் தான் அப்படின்னுவாரு இந்த அண்ணன். அதே மாரி தான் வெள்ள ஃபேண்ட், கருப்பு ஷர்ட்டு. அது மடிச்சு நான் அந்த பிராஸ்லெட்லாம் போட்டிருப்பேன். என் படத்தில இது அவங்க காட்டி அந்த காஸ்டியூம்ஸ் அப்படியே பண்ணாங்க அதில. அதெல்லாம் மறக்க முடியாது. தானன் நான்லாம் சொல்லுவாரு. "டேய்! நீ என்னடா விளையாட்டா நினைக்கிறடா" அப்படின்னாரு. அதே மாரி தானன் வந்து விஐபின்னு ஒரு படம். ஆமா. பிரபுதேவா நடிச்ச படம். அந்த படத்தில எப்படியாவது ஏதோ ஒரு கேரக்டர்ல நடிக்க வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாரு. அண்ணன் எஸ்.எஸ். சந்தோஷ், "டேய்! வாய்ப்பு விட்றாத. எப்படியாவது ஒண்ணு உள்ள பூந்து திரைத்துறை." அது என்னவோ தெரியல, எனக்கு அந்த மேக்கப் போடுறதே பிடிக்காது. ரொம்ப வற்புறுத்தினார். "இல்ல நான் வேணாம், நான் விட்டுருங்க. வேற எதனா பார்த்துக்கலாம் விடுண்ணா" அப்படின்னு. அது மாரி வாய்ப்புகள் திரைத்துறையில வந்து நான் ஒரு குறைந்த பசுமையான நினைவுகளா இருந்தாலும், நல்ல நினைவுகளாகவே இருக்குது.